ஹாய் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சது, போகி கொண்டாடினது அண்ட் இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கம்பைலேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வருஷம் பாரம்பரிய பொங்கலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு புது அடுப்பு, பானை, வாணல் இது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு வந்ததுமே பானையில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வாணல்லையுமே வந்து வடிகஞ்சி ஊற்றி சீசனிங் பண்ணி வச்சுருந்தேன். பொங்கல் வரப்போதில்ல, நாளைக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கணும். அதனால் வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சோண்டு அரிசி கழுவி காய வச்சதுன்னா சீக்கிரமாக பொங்கிடும், சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னாங்க. அதனால் இது வந்து பொங்கலுக்கு, இது வந்து இந்த மாவிளக்கு மாவு பிசைவாங்கள்ல அதுக்கு. நாளைக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரைஸு, வெல்லம், ஏலக்காய், முந்திரி திராட்சை இதெல்லாம் எடுத்து வைக்கணும். எங்களோட குலதெய்வம் வந்து பெரிய ஐயர் அவங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து போடுவாங்க. அதனால் மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டு, அப்புறம் வந்து மேட்ச் பாக்ஸு, திரி, கற்பூரம் இதெல்லாம் ஒரு பேக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக தாளிக்கும் போது கண்டிப்பாக இது எல்லோரும் மறந்துடுவாங்க. ஆனால் நான் சோக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ என்ன முந்திரி திராட்சை தாளிக்கிறதுக்கு அது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அங்கே சாப்பாடு கொடுக்கறதுக்கு கொன்னை வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி அங்கே போனால் 4 பேருக்கு கொடுக்கலாம்ல, அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பொங்கல் வச்சது, அதே பொங்கல் பானையில் வைக்க போகிறேன். தண்ணிக்கே போட வந்த பாய் போதுமா? போதும். நமக்கு குடிக்கிறதுக்கு வேணும், பொங்க வைக்கிறதுக்குலாம் வேணும்ல. இப்பவே கண்ணை கட்டுது. பொங்கலுக்கு முந்தைய நாளே வந்து இந்த பூஜை வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து பொங்கல் அன்னைக்கு நமக்கு பெரிய வேலையவே தெரியுது. பொங்கல் வச்சோமா படைச்சோமான் இருக்குன்ட்டு தான் எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருந்தேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாத்தோரணம் கட்டுறதுக்கு வந்து மா இலை, வேப்பிலை, ஆவாரம்பூ இதெல்லாமே வந்து பறிச்சுட்டு அப்படியே கரும்பு வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். இந்த வருஷம் வந்து போகி அன்னைக்கு இந்த மூலம் தட்டுறதுலாம் வந்து வீட்டில் பண்ணுவாங்க. அதனால் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கரும்பு, மஞ்சள் கிழங்குலாம் வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது இந்த கலர் பொடி, கோலமாவு அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறீங்க? கோலம் போடுறாங்களா? இது கோலம்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான ரங்கோலி. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாப்பி போகி. அப்பா குளிருக்கு எதமா இருக்குடா. காலையில் பழைய பொருள்லாம் எரிச்சிட்டு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறோன்றதுனால அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அந்த பனியில் வந்து இந்த ரோடே தெரியல, அவ்வளோ ஸ்மாகு. போக போக தான் வந்து சூரியனே வந்தார். காலையிலே எழுந்து கிளம்புனதுனால பசி எடுத்துக்கிச்சு. ஆரியாஸ் ஹோட்டலில் வந்து எனக்கு ஒரு தோசை, மாமாவுக்கு ஒரு பூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். புளிய மரம் அது எங்களுக்கு தெரியாதா? இந்த செஞ்சி, திண்டிவனம் சைட்லாம் போனீங்கன்னா அவ்வளோ பசுமையாக இருக்கும். 2 பக்கமும் வயல், சுத்தமான காற்று, ரொம்ப அப்படியே மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த இடத்துலலாம் ட்ராவல் பண்ணும்போது. ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். நல்ல வேளை தை மாதம் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து எங்களோட குலதெய்வ கோயிலில் வந்து ஆடி மாதம் சித்திரை மாதத்தில் தான் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் போல். ஸோ வந்து ஃப்ரீயாக இருந்ததுனால அடுப்பை தேடி கண்டுபிடிச்சி பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நானே பொங்க வைக்கிறது. அதனால அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பாப்பாவை வச்சு மேய்க்கிறதே எனக்கு வந்து பெரிய டாஸ்க்கு. இது எப்படா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்து அம்மாவுக்கு கால் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வரேன்னு சொன்னதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு மாவிளக்கு கூட பிடிக்க தெரியாது, அம்மா தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இதில் கொஞ்சம் நெய் ஊற்றணும், இதில் வெல்லம் போட்டியும் ஒரு மாவிளக்கு மாவு வந்து ரெடி பண்ணிட்டேன். தண்ணி சூடானதுமே வந்து பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கவே இல்லையம்மா, பொங்கலோ பொங்கல் செழிப்பாக இருக்கணும். போகி பொங்கலா? போகி பண்டிகையில வைக்கிறதுனால போகி பொங்கல். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பொங்குச்சு. பொங்கல்லாம்
சீக்கிரமாகவே வச்சுட்டு சாமி கும்பிட போயிட்டோம். இந்த நாட்களில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால சாமி வந்து ஃப்ரீயாகவே பார்க்க முடிஞ்சது. அம்மனை சுற்றியும் வந்து இந்த மஞ்சள் குங்குமம் வந்து எதுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு 4-5 பேருக்கு வந்து பொங்கல் கொடுத்தோம். நீ தானே எக்ஸ்ட்ரா நெய் கேட்ட? நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டு வந்தாச்சு. இங்கே குலதெய்வ கோயிலில் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா என் வீட்டு குலதெய்வ கோயிலுக்கும் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ கிட்ட தான், ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான்ன்றதுனால அந்த கோயிலுக்கும் வந்திருந்தோம். ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடு குலதெய்வக்கு வந்தேன். அந்த இடம்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு நிம்மதி, ஒரு அமைதி இருந்துச்சு. ஏன்னா வருஷம் வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அந்த ஒரு மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. எங்கே வந்திருக்கீங்க அப்பாவும் பொண்ணும்? எங்க பெரியாய் கோயில் என்னோட குலதெய்வம். உங்க குலதெய்வ கோயில் போயிட்டு பொங்க வச்சாச்சு. நம்ம குலதெய்வமா எல்லாம்? எங்க சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பெரியாய் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை அம்மனை வந்து பார்க்க போனோம். போற வழியெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அப்படியே இங்கேயே இருந்துடலாமா அப்படின்ட்டுலாம் தோணுச்சு எனக்கு. ஐயா வாத்தியார் ஐயா, எப்படி இருக்கு எங்க ஊர் ஐயா? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனோம். அந்த இடத்துலையுமே வந்து பிராசரி மினியேச்சர் கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு விசிட் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நல்லபடியாக 2 கோயிலுக்குமே போயிட்டு வந்தாச்சு. எல்லா கோயிலுக்கு போயிட்டு எல்லா பட்டியும் போட்டுட்டு இந்த அறந்தவாழை மட்டும் என்னம்மா இது? பிபி சொல்லிடி. என்ன? வாங்க வாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது, வந்து தண்ணியில அரிசி போட்டு பொங்கல் வைக்கிறது, ஏமாத்துறது. அவ்வளோதான், இனி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. பொங்கல் அதை விட சூப்பரா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். ஓகே. ரொம்ப வித்தியாசம். நல்லபடியாக பற்ற வச்சுட்டேன். ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீட்டில் இருக்கும்போது, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி அம்மா செஞ்சுருவாங்க. அப்படியே பொங்கல் போடுற மாதிரி ஷோ கட்டு போட்டுட்டு தான் இருந்தேன். இந்த வருஷம் நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக பொங்கல் வச்சாச்சு. அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க. இப்போது இன்னைக்கு வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு நான் வந்து விறகடுப்பில் வந்து பொங்கல் வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரி நல்லா இருக்கு. எங்கள் அம்மா அப்பா தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பொங்கலுக்கு. சூப்பராக இருக்கு. க்ரீன் ஒன்று நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கா? இந்த செட் நல்லா இருக்கா? இந்த கம்பல் நல்லா இருக்கா? செட்டு கம்பல் பற்றி பேசுகிறாங்க. ஏன் கேட்குற மாதிரி அடம் பிடிச்சி வாங்கிட்டேன். தண்ணி சுட்டுச்சா? தண்ணி சுட்டுச்சுப்பா. உங்கள் வீட்டில் நீ தான் பொங்கல் வைப்பியா? ட்ரெயின் பண்ணிட்டேன். நல்ல விஷயம் தானே. 3 வருஷமா சமையலே கற்றுக்கிட்டேன். நல்ல விஷயம் தானேப்பா. எப்படி தான் தினமும் விறகடுக்கில் சமைச்சு சாப்பிட்டாங்க. ஆனால் இதுதான் ஹெல்த்தி. தினமும் இந்த மாதிரி முடியுமா? ஏய் வா, சாதம் வெந்துட்டுருக்குடா. நான் கூட பொம்மை சமையல் தான் பண்ணிட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். சாதம் வேகுது. நான் தான் சொல்கிறேன்ல, இதுதான் வாழ்க்கையில் முதல் முறை இந்த மாதிரி விறகடுப்பில் சமைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் செய்ய வராது அப்படின்னு நினச்சிட்டு நேற்று கூட எங்கள் அம்மாவை தான் துணைக்கி கூப்பிட்டேன். பார்த்தா அசால்ட்டாக வச்சுட்டேன். வச்சுட்டோம். டோம் டோம் டோம்.
பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கிருச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நல்லபடியா பொங்கிருச்சு. சாமி கும்பிடு. உங்க அப்பா போன்ல. ஹலோ. ஆமா, பொங்கல் வாழ்த்துமா. எப்படிமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். நல்லபடியா பொங்கல் பொங்கிருச்சு. உங்க வீட்ல பொங்கிருச்சா? பொங்கிட்டே இருக்குது. படிக்க போறோம். படிக்கிறீங்களாமா? எப்ப படிக்க போறீங்க? நல்லா மழையா. வாழ்த்துக்கள் மாமா. வாழ்த்துக்கள். அத்தைங்க அம்மா சொல்றாங்க. பேசுறாங்க, பேசுறியா? கொடுங்க கொடுங்க. ஸோ தை பிறந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி நீங்கள் இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா விஷயமே வந்து சக்ஸஸாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுதான் எங்களோட அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் vlog. நாங்கள் பண்ணுற வீடியோஸ் வந்து என்கேஜிங்காக இருந்துச்சுன்னா, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக போட நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். ஆமாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுங்க என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.